நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. நாளைக்கு தீபாவளி. ஸோ இன்னைக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் கண்டிப்பா எல்லாரும் நிறைய செஞ்சுட்டே இருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கரெக்டாக டைமுக்கு சாப்பாடு எடுத்துக்காம போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம். குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்கள். ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் நாளைக்கு தீபாவளி நிச்சயமாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் எல்லா டயட்டுக்கும் நோ அப்படின்னு சொல்லிடுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்துக்கான தேவையான விஷயங்களையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு தினத்திலுமே இந்த விஷயங்கள் நிச்சயமாக உபயோககரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தீப திருநாள் அப்படிங்கிறதுனால தீபங்கள் தாண்டி நிறைய பட்டாசுகள் தான் இருக்கும். கண்டிப்பாக பட்டாசுகள் வெடிக்கும் பொழுது கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் பதில் சொல்றதுக்காக டாக்டர் கௌதமன் அவர்கள் வந்திருக்காங்க ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசுறதுக்கு முன்னாடி இப்போ ஏர் பொல்யூஷன், அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி. ஸோ டெஃபினட்டாக நிறைய அந்த ஏர் பொல்யூஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேசிக்காக ஏர் பொல்யூஷன் அப்படின்னா இது மூலயமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரீத்திங் சுலபமாக இல்லாததுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லுங்க. பொதுவாக அந்த தீபாவளி அப்படிங்கிறது ரொம்ப விளக்குகள் மற்றும் அதே போல் பார்த்திங்கன்னா பட்டாசுகளை வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இப்போ மாறிட்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பட்டாசும் வெடிக்க வைப்பதற்கு பார்த்திங்கன்னா அதில் கந்தகம் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதே போல் உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய நிறைய கெமிக்கல் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை அதில் இருக்குது. அதனால் இந்த பட்டாசுகள் வெடிக்கும்போது நிச்சயமாக குழந்தைகள் அது பக்கத்திலே இல்லாமல் இருப்பது ரொம்ப சால சிறந்தது. வயதானவர்களும் அல்லது வீட்டில் ஜன்னல் கதவுகள்லாம் இருந்ததுன்னா அதை ஒன்று க்ளோஸ் பண்ணி வைக்கணும். பட்டாசுகள் ரொம்ப ஓப்பனான இடத்துல வச்சு வெடிக்க ஆரம்பிக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆஸ்துமா நோய் சம்மந்தப்பட்டவர்களுக்கு, பிராங்கைட்டிஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சம்மந்தப்பட்டவர்களுக்குலாம் இது ஒரு பேட் டைம்னே சொல்லலாம். பொதுவாக எந்த பட்டாசுகள் வெடித்தாலும் என்ன பண்ணாலும் மூக்கில் ஒரு துணியை கட்டிட்டு வாய் மூக்கு இது ரெண்டையும் கட்டி வச்சுட்டு இல்லை ஒரு ஃபேஷியல் மாஸ்க் மாதிரி ஒன்று போட்டுட்டு பட்டாசுகள் வெடிப்பது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அந்த மாதிரி மூச்சு விட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலோ அல்லது கண்களில் எரிச்சல் ஏற்பட்டாலோ உடனே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். நிச்சயமா டாக்டர். ஸோ இது ஆஸ்துமா குறித்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க டாக்டர். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? ஆஸ்துமா ஒருத்தருக்கு எந்த மாதிரியான விஷயங்களால ஏற்படுது, அப்படி ஒருத்தருக்கு ஆஸ்துமா ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா நுரையீரலுடைய வேலை நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனை உடல் உறிஞ்சப்பட்டு தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடை வெளியில் அனுப்புறது தான் நுரையீரலுடைய முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா சில நேரங்களில் என்ன ஆகும்னா அந்த நுரையீரல் சுருங்கி விரிகின்ற தன்மையிலோ அல்லது பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அளவிலோ ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும்னா உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும். ஆனால் உடல் வேலை செய்வதற்கு ஆக்சிஜன் மிக மிக தேவை. அப்போ ஒன்று நமக்கு நுரையீரல் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அல்லது நமக்கு நுரையீரல் இருக்கக்கூடிய மார்பு பகுதிகளில் கடுமையான ஒரு அழுத்தம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதுதான் ஆஸ்துமான்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 1000 பேர், எந்த நாட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் ஒரு 1000 பேரை எடுத்து நம்ம அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 1000 பேரில் கிட்டத்தட்ட 230 பேரை பாதித்து இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் அந்த ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய நோய். ஆஸ்துமாவை பொறுத்தவரையிலும் 2 வகையாக இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று பிறப்பிலிருந்தே வரக்கூடிய ஆஸ்துமா நோய், இரண்டாவது உடல் பலவீனத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்துமா நோய். பட் இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. இன்றைக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆஸ்துமா நோய் ஏற்பட்டதுன்னா உடனே ஒரு பஃப் வாங்கிட்டு அந்த பஃப்பை பம்ப் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இது தற்காலிக தீர்வளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் நாள் ஆக ஆக அந்த பஃப்பு கூட நம்மளுடைய நுரையீரல் ரியாக்ட் ஆகாமல் போகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சகர்ம சிகிச்சையில் குறிப்பாக வாந்திக்கு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை கொடுப்போம். நிறைய நெய் சம்மந்தப்பட்ட மருந்துகளை கொடுத்துட்டு வாந்திக்கு கொடுக்கும்போது அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறதை பார்ப்போம். இப்போ வயிற்றை பொறுத்தவரையிலும் வயிற்றுக்குள்ளே போகக்கூடிய கழிவுகள்லாம் நமக்கு மோஷன் மூலமாக வெளியில் போகுது. ஆனால் நுரையீரலை பொறுத்தவரையிலும் சுவாசிக்கும் போது செல்லக்கூடிய கழிவுகள் எல்லாமே நுரையீரலில் தங்கிறதுனால தான் பெரும்பாலும் ஆஸ்மா நோய் ஏற்படுறதை பார்க்குறோம். ஸோ அந்த ஆஸ்மா நோய் ஏற்படும் போது உணவு கட்டுப்பாடுகள், மூச்சு பயிற்சிகள்,
உடலை சுத்தப்படுத்தக்கூடிய தெரப்பி, இந்த 3 விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த ஆஸ்மாவுடைய அட்டாக்ஸ் இல்லாமையும் பார்த்துக்க முடியும். அதே போல் உடல் பலவீனம் சம்பந்தப்பட்ட காரணிகளையும் தவிர்க்க முடியும். நிச்சயமா டாக்டர், நீங்கள் சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு நோயாக இருந்தாலும் வந்து அதோட அறிகுறிகளை மட்டும் மட்டுப்படுத்துகிற வேலைகள் மட்டும்தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம். அந்த நோயுடைய பெர்மனன்ட் சொல்யூஷன், அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சொல்லுங்க ராதாகிருஷ்ணன், உங்களுடைய கேள்வி என்ன? 4 பிளாக் இருக்கு சொன்னாங்க. ஓகே, 2 ஆஞ்சியோ பண்ணிருக்கேன். சரிங்க. எதுவும் பைபாஸ் பண்ண முடியாது, கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. அது என்ன சார், நேற்றும் கூட பெயினா இருந்தது ரைட் சைடு. அது என்ன டாக்டர் கேட்கறதுக்கு? உங்க வயது என்னங்க சார்? 56. 56. சரி, டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். சொல்லுங்க சார். அவருக்கு வந்து 4 பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 பிளாக் இருக்கு, 90, 90, 70, 70. சரி. அது வந்து கிரிட்டிக்கலா இருக்கு. 2 ஆஞ்சியோ பண்ணி பார்த்தேன். அது அப்படியே தான் கிரிட்டிக்கல் இருக்கு. கிரிட்டிக்கலா இருக்கு, எதுவும் செய்ய வேணாம், செய்யறது லாஸ்ட் மட்டும் லாஸ்ட்னு சொல்றாங்க. சரி. அது என் டேப்லெட் நேற்று கூட இந்த ரைட் செஸ்ட் அப்படியே பெயினா இருந்தது, என்னன்னு கேட்கறதுக்காக தான். இந்த மாதிரி பிளாக்ஸ் இருந்து சர்ஜரி பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுக்கு, இதை சரி பண்ணுறதுக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் கேர் ப்ரோக்ராமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடுகள் என்ன தேவை, உடற்பயிற்சிகள் என்ன தேவை, அதே போல் இதயத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு என்னென்ன மருந்துகள் தேவை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விவரித்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு முறை ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களுக்கு தேவையான பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டை நான் கொடுக்க சொல்கிறேன். ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி நேராக ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிருங்க. மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். பண்ணியாச்சுங்களா? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. புருஷோத்தமன் மேடம், பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறோம். சொல்லுங்க புருஷோத்தமன், உங்களுடைய கேள்வி என்ன? ஓவர் வெயிட் இருக்கு, 100 கிலோ இருக்கு, 53 வயசு ஆகுது. ஓகே. காலைல குதிக்கால்லாம் வலிக்குது, காலைல எழுந்த உடனே குதிக்கால்லாம் வலிக்குது. சரிங்க. அதுக்கு ரிலீஃப் வேணும், டாக்டர்ல கேட்கலாம். இந்த வெயிட் லாஸ்க்காக இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது விஷயங்கள் செஞ்சிருக்கீங்களா? எதுவும் இல்லை மேடம், இப்பதான் ஓய்வு பெற்று இப்பதான் 1 மாசம் ஆகுது. சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைப்பு அப்படின்னு வரும்போது உடற்பயிற்சிகள் நிச்சயமாக தேவை, உணவு கட்டுப்பாடுகள் முதல்ல தேவை, அது கூட பார்த்தீங்கன்னா சில மருந்துகளோட தேவையும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 100 கிலோ இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகளை குறைக்க ஆரம்பிங்க. காலையில் வந்து பால் இல்லாத காஃபி அல்லது டீ எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு வரும்போது நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்றதா இருந்தால் முட்டையுடைய வெள்ளைக்கரு 2 சாப்பிடுங்க, அது கூட ஏதாவது ஒரு பழம் எடுத்துங்க. ஒரு 11 மணிக்கு சூப் மாதிரி ஏதாவது சாப்பிடுங்க. லஞ்ச் வரும்போது ஒரு 30 கிராம் அரிசி, அது கூட நிறைய காய்கறிகள் கீரைகளை சேர்த்துக்குங்க. மாலை 4 மணிக்கு வேக வைத்த கொண்டைக்கடலை, பச்சை பயிறு ஏதாவது ஒன்று சேருங்க. இரவு உணவுன்னு வரும்போது மீண்டும் 30 கிராம் அரிசி அல்லது ஒரு சப்பாத்தி, அது கூட நிறைய காய்கறிகள் கீரைகளை சேருங்க. நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்றவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து மீன் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும். பட் நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோட ஒரு பிரான்ச்சே பாண்டிச்சேரியில் இருக்குது, பீச் ரோட்லேயே இருக்குது. நீங்கள் செக்ரட்டரியேட்லேருந்து 2nd பில்டிங் தான். நீங்கள் எப்போ வேணாலும் போய் என்னோடய ஜூனியர் டாக்டர்ஸ் அங்கே இருக்காங்க, ஒரு முறை கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக டயட் பிளான், எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க சார், உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். நேரில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு தகுந்த மாதிரியான அந்த ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அறிவுறுத்துவாங்க. அதை ஃபாலோ பண்ணால், அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ரொம்ப சுலபமாக கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. பெரியசாமிங்க. சொல்லுங்க பெரியசாமி, உங்களுடைய கேள்வி என்ன? பெரியசாமிங்க, நான் காங்கேயத்துலேருந்து பேசுறேன். சார், உங்களுடைய டிவி வால்யூம் வந்து குறைச்சிருங்க. குறைச்சிங்களா? சரி, உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். லெஃப்ட் சைடு ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே எரிச்சல் வந்துருச்சுங்க. ஓகே. சரி. அப்புறம் வந்து நைட் படுக்கும்போது ஒரு மூச்சு விட முடியாத ஒரு திணறல் இருந்தது. ஓகே. அப்புறம் ஒரு ஆர்த்தோ டாக்டர் போறதுன்னு பின்னாடி ஏதோ சதப்பிடி இருக்குன்னு ஒரு ஆர்த்தோ வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணாருங்க. ஓரளவுக்கு இப்ப பரவாயில்ல. இருந்தாலும் எனக்கு வந்து ஹார்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கணும்னு ஒரு சந்தேகம்.
ஓகே. கிருகிருன்னு வருது. உங்க வயது என்னங்க சார்? வயது 39. சரி சார், டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு 3 விதமான பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வெர்டிகோன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, காதில் இருக்கக்கூடிய கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய ஒரு மிஸ்மேட்ச்னால் வரக்கூடியது. இரண்டாவது பார்த்திங்கன்னா வந்து கழுத்திலிருந்து வரக்கூடிய நரம்புகளுடைய அழுத்தத்தால் ஏற்படக்கூடியது இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது நீங்கள் சொல்கிறது சின்ன ஒரு வாய்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். சுலபமாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஜீரக தண்ணியை சூடாக காப்பி குடிக்கிற மாதிரி 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துங்க. மகாராஜ தைலம் வாங்கிட்டு கழுத்து, இடது கைப்பகுதி எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்தெல்லாம் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. இருந்தாலும் ஒரு முறை முடிஞ்சால் நேரில் வர முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் ஒரு வகையில் இருந்தாலும் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத சரியாக துல்லியமாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால ஒரு முறை வரத்துக்கு முயற்சி செய்யுங்க. நிச்சயம் உங்க பிரச்சனைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி வந்து டாக்டர் வந்து 2 வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க நேரில் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிரச்சனையை வந்து ரொம்ப கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கான சுலபமான தீர்வு கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் பூபாலன், திருவண்ணாமலை மேடம். சொல்லுங்க பூபாலன், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் என்னுடைய பையனுக்கு 11 வயசு ஆகுது மேடம். ஓகே. அவனுக்கு லைட்டா வீசிங் இருக்கு மேடம். அவன் 2 வருஷமா இருக்குங்க. ஆனா இப்ப நல்லா தான் இருக்கு மேடம். இன்ஹேலர் தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கிறோம். ஓகே. அது லைஃப்ல எடுக்குமா இல்ல எப்படி மேடம் சரியாயிடுங்கிறத எப்படி உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். ஓகே மேடம். பொதுவாக இந்த மாதிரி 11 வயது அப்படின்னு ஆண் குழந்தைகளுக்கு ஆகும்போது பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஆண் குழந்தைகளுக்கு அவங்களோட லங்ஸோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 14 வயது வரையிலும் ஏற்படும். குழந்தையில் வீசிங் இருக்கக்கூடியவர்கள் கூட 14 வயது வரையிலும் பார்த்திங்கன்னா மருந்துகளோட தேவை இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு பஃப் எடுத்துக்கிறத விட மூச்சு பயிற்சி, உணவு கட்டுப்பாடுகள், ஏன்னா லங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு முறை நம்ம சுவாசிக்கும் போதும் உடல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆக்சிஜன் அளவு, அதே போல் உடல் வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோடைய அளவு, இது ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் மெயின்டைன் ஆகும்போது தான் நமக்கு வீசிங் மாதிரி ஒரு அட்டாக் வந்தாலும் நம்மளால் அது சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சப்ரஸ் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் அதிகமாக கொடுக்காதீங்க. நல்ல உணவு கட்டுப்பாடுகள் கொண்டு வாங்க, மூச்சு பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹார்டான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லைனா கூட அந்த குழந்தை ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 1/2 கிலோமீட்டராவது நடக்கணும். ஒரு மாதம் ஆகும்போது 1 கிலோமீட்டர் நடக்க ஈஸியாக நடப்பாங்க. அந்த மூச்சு வாங்குறதோ தொந்தரவுகளோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். அந்த குழந்தைக்கு இன்றைக்கி கான்ஸ்டிபேஷன் ஆச்சுன்னா நாளைக்கு இரவு பார்த்திங்கன்னா அவங்களால மூச்சே விட முடியாது. ஸோ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருப்பதற்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். இதற்கு ஆயுர்வேதத்தில் நிறைய தீர்வு இருக்குது. ஒரு முறை கூட்டிகிட்டு வாங்க, பர்சனலைஸ்டாக அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு ஹீலிங் பிளான் கிரியேட் பண்ணி நான் கொடுக்க சொல்கிறேன். ஓகே. ஸோ டாக்டர்ஸ் ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. நேரில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. பஃப் எடுத்துக்கிறது வந்து அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் வந்து குறைக்கும். ஆனால் அது தீர்வு வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான தீர்வு என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கும் போது தான் கிடைக்கும். அதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்ப கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர் பை சிந்தால் ஒரிஜினல். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044445964444. சந்தேகங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும். அது சரியான நபர்கிட்ட தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால மருத்துவம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கௌதமன் அவர்கள் வந்து இருக்காங்க. கோடம்பாக்கம், பாண்டிச்சேரி, பெங்களூர், திருவள்ளூர்ல இருக்கிற இவங்களுடைய பிரான்ச்சஸ்க்கு வந்து ஒரு நேரடி கன்சல்டேஷன் வந்து நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு நிச்சயமா வந்து கிடைக்கும். தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் டோமிக் மேடம், சென்னை ஆரம்பாக்கம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு வந்து ஒரு 15 வருஷமா தலைவலி இருக்கு. ஓகே. தலைவலின்னா வந்து எனக்கு கழுத்தாண்ட வலிக்கும். ஓகே. சில டைம்ல வந்து தலை மேல வலிக்கும். அப்படியே ஒரு வரல கழிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு சரியாகும். ஓகே.
இப்போ வந்து ஒரு வருஷமா கண்ணு அப்படியே ஒரு தூக்கம் வர மாதிரி எரிச்சலா இருக்கு. ம் கண்ணு டாக்டர் போய் பார்த்தா எல்லாமே எடுத்து கண்ணுல அந்த ஃபால்ட் இல்லைன்னா கண்ணு வந்து மங்களா இருக்கு, கண்ணாடி போற அளவுக்கு இருக்கு. ம் இப்போ வந்து சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்றாங்க, புருவத்துக்கு மேல வலிக்குது. சரிங்க. இது அந்த கழுத்து வலியால வருதா இல்ல கண்ணு வலி தனியா இருக்கா இல்ல சைனஸ் இருக்கா இன்னுமே ஒண்ணுமே தெரியல எனக்கு. என்ன வயதுங்க உங்களுக்கு? எனக்கு 43 ஆகுது மேடம். 43 ப்ராப்ளம்னா கண்ணு மங்களாகுது. ஓகே. இல்ல அதனால எதனா மங்களாகுமா இல்ல கண்ணு தனியா வலிக்குது? நீங்க இந்த தலைவலிக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா சார்? எம்ஆர் ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டேன் மேடம், எதுவுமே இல்லன்ட்டாங்க. சரி. எல்லாமே எடுத்துட்டா கண்ணு வலி வச்சுன்னா கண்ணாடி போட சொன்னாங்க. சரி ஓகே. அது போட்டா கண்ணு பயங்கரமா வலிக்குது கண்ணாடி போட்டா. நிச்சயமா சார், டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். இந்த தலைவலி வரக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு வாந்தி வரக்கூடியது ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய சிம்டம்ஸை வச்சு பார்க்கும்போது 3 வகையான பிரச்சனைகள் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஒன்று கழுத்திலிருந்து வரக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய அழுத்தம், 2வது சைனசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, 3வது மைக்ரேன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். பொதுவாக மைக்ரேனை பொறுத்தவரையிலும் அது ஒரு ஃபங்க்ஷனல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம எம்ஆர்ஐ எடுத்தாலும் சிடி எடுத்தாலும் எந்த வகையான பரிசோதனைக்கு போனாலும் எல்லாமே நார்மல் தான் வரும். ஆனால் தலைவலியுடைய அளவு மட்டும் குறையாது. பொதுவாக பார்த்திங்கன்னா மைக்ரேன் வந்து அதிக சிந்தனை இருக்கவர்களுக்கு, பொதுவாக அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவோம், சதா சர்வ காலம் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த தலைவலி வரதை நம்ம பார்க்க முடியும். ஸோ மைக்ரேன் ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ நீங்கள் ஒரு முறை நேராக வாங்க சார், ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறீங்க. நான் ஒரு முறை நேரில் பார்க்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேவைங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, டாக்டர் சொன்ன மாதிரி நேரில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க சார், உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு வந்து சுலபமாக வந்து கிடைக்கும். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நல்ல தம்பி, நான் டால்மியாபுரத்துலேருந்து பேசுகிறேன், பக்கம் ஆமரசூர். சொல்லுங்க நல்ல தம்பி, உங்களுடைய பிரச்சனை என்ன? எனக்கு ஒரு 10 வருஷமா யூரின்ல வந்து அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஒரு வாட்டி ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டேன், ஆனா திரும்பி அது ஸ்டோன் இதாகிட்டே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. நைட்டு சரியான ஒரு வலி வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வந்தேன். ஓ, நேற்று நைட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுங்களா? இது எனக்கு ஒரு 10 வருஷமா இருக்கு. நம்ம ஒரு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணேன், ஆனா ஸ்டோன் வருது, இப்ப திரும்பி வெளியே வரும். ஆனா இப்ப வந்து கொஞ்ச நாளா வெளியே வரவே இல்லை, ஸ்டோன் வரவே இல்லை. ஆனா இப்ப நைட்டு வந்து வலி ஓவர் ஆயிடுச்சு. என்னால நைட்டு ரொம்ப நைட்டு ஒரு 3 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நானு இப்பதான் உங்க அந்த இது நிகழ்ச்சி பார்த்தா உங்களுக்கு போன் பண்றேன். சரிங்க சார், உங்களுடைய வயது என்ன சார்? எனக்கு வந்து ஒரு 40 ஆகும் மேடம். சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். டாக்டர் இன்னொரு கேள்வி இருக்கு மேடம். இப்ப இந்த கேன்சருக்கு உங்களுக்கு இதுல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா? சரிங்க சார், நம்ம டாக்டர் கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம். அதாவது உங்களுடைய சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஆயுர்வேதத்தில் நிறைய தீர்வு இருக்குது. வெறும் வந்து மருந்துகள் அப்படிங்கிறத நம்புறதை விட உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சிகளை நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சுலபமாக சரி செய்ய முடியும். உங்களுடைய 2வது கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். எனக்கு ஒரு 10 வருஷமா நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆயுர்வேதிக்ல நான் ரொம்ப இது பண்றேன். ஆயுர்வேதிக் எது சொன்னாலும் நான் செய்யக்கூடியது. நான் எந்த ஒரு ஆயுர்வேதிக் சொன்னாலும் நான் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி பாக்குறேன். சில பேர் சொன்னாங்க இந்த பீன்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க, அது செஞ்சேன். நிறைய இது ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு ஸ்டோன் வந்து திரும்பி ரொட்டேஷனா வந்துகிட்டே இருக்கு. இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னா உணவு தான். ஸ்டோன் வருது அப்படின்னா நம்ம வந்து உடலில் வந்து கற்களை உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எதுவுமே கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் சிறுநீரகம் வழியாக வெளியேறும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ உணவு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட 2வது கேள்வி, புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்க. நிச்சயமாக புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆனால் வந்து அதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. புற்றுநோய் எந்த அளவுக்கு பரவி இருக்குது, எந்தெந்த உறுப்புகளில் பாதிப்பு இருக்குது, அதை பொறுத்து தான் எந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்ஸையும் சரி, அந்த புற்றுநோய் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸையும் எடுத்துகிட்டு வாங்க. பார்த்துட்டு அதன் பிறகு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே,
ஸோ நேரில் வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க சார். உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு வந்து நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து தொடர்ந்து ரொம்ப வருட காலமாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரேன், ஆனால் என்னோட பிரச்சனைக்கான தீர்வு வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மெடிகேஷன்ஸ் வந்து உங்களுடைய பிரச்சனையை வந்து மட்டுப்படுத்துறதுக்கு, ஆனால் அந்த பிரச்சனையை திருப்பி திருப்பி நம்மளுடைய உணவு பழக்கங்களும் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களும் வந்து உண்டு பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நிச்சயமாக வந்து கவனம் செலுத்துங்க. சுலபமாகவும் சீக்கிரமாகவும் உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து போயிடும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? நான் வந்து 5 months கன்சீவா இருக்கேன். ஓகே. கேஸ் ட்ரபிள் பிரச்சனையா இருக்கு. அதனால ஸ்டமக் பெயின் தான் வருது. ஓகே. பேபி அதனால ஏதோ அஃபெக்ட் ஆகுமா? அது எப்படி நான் வந்து கியூர் பண்றது? சரிம்மா, டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். பொதுவாக இந்த ப்ரெக்னன்சி டைமில் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப காமனாக உள்ளது தாம்மா. ஏன்னா குழந்தை வளரும்போது அது வந்து குடலில் வந்து அந்த தாயாருக்கு ஒரு வகையான அழுத்தத்தை உண்டாக்கும். அந்த அழுத்தம் அதிகமாகும்போது நமக்கு இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் ஏற்படுறத பார்க்கலாம். இதை சுலபமாக எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேத மருந்து கடைகளில் உங்களுக்கு மாதுளுங்க ரசாயனம் அப்படின்னு சொல்கிற ஒரு சிரப் ஒன்று கிடைக்கும். இதில் வந்து மாதுளம் பழம், அதே போல் வந்து பட்டை, லவங்கம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசியை தூண்டக்கூடிய அதே நேரம் கேஸை குறைக்கக்கூடிய நிறைய மருந்துகள் கலந்த ரொம்ப அழகான ஒரு ப்ரிப்பரேஷன் இது. இதில் பியூட்டி என்னென்னா, இது வந்து 2000 வருடத்திற்கு முன்பே அந்த கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு மருந்து. அதை வந்து ஒரு 10 மில்லி எடுத்து ஒரு 50 மில்லி வெந்நீரில் கலந்து தினசரி ஒரு 2 முறை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்கும், குழந்தைகளுக்கும் சத்துக்கள் போய் சேரும். அதே நேரத்தில் இந்த வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் நம்ம பார்த்து கொள்ளலாம். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி மாதுளங்க ரசாயனம் ஆயுர்வேத கடைகளில் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பயன்படுத்தி பாருங்க. அது உங்களுக்கும் வந்து நல்லது, ப்ளஸ் உங்களுக்கு இருக்க காம்ப்ளிகேஷனும் வந்து இதனால வந்து மட்டுப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய இணைப்பு வந்து கிளியரா இல்லைன்னு நினைக்கிறேன். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஓகே. ஸோ காலர்ஸ் வந்து கால் பண்ணும்பொழுது வந்து கரெக்டாக சிக்னல் இருக்கிற இடத்துல இருந்து கால் பண்ணுங்க. தயவு செஞ்சு மியூட் பண்ணிடுங்க டிவி வால்யூம். அப்படிதான் வந்து நீங்கள் பேசுறது வந்து எங்களுக்கு கேட்கும், நாங்கள் பேசுறதும் வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை வந்து தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? நேர்ல இருக்கேன் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க. மாரிமுத்துங்க மேடம். சொல்லுங்க மாரிமுத்து, உங்களுடைய கேள்வி என்ன? கை லெஃப்ட் கை மரமரம் இருக்குதுங்க, இறத்தடிச்சு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி. எத்தனை நாளா இருக்குங்க சார்? இந்த 2-3 வாரமா தாங்க மேடம். 3 வாரங்களா? என்ன மாதிரியான வேலை நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க சார்? நான் டெய்லருங்க, கம்பெனி பணியில் தைக்கிறேங்க. சரிங்க சார், உங்களுடைய வயது என்ன? வயசு 32 ஆச்சுங்க. சரிங்க சார், டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது பொதுவாக டெய்லர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை கழுத்து எலும்புகளில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அல்லது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. கழுத்துலேருந்து வரக்கூடிய நரம்புகளில் அழுத்தம் அதிகமாகும் போது கைகளில் மரமரப்பு ஏற்படுவது, மரத்து போனது போல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிம்டம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, மகாராஜா கேப்சூல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 மாத்திரை காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு. அதே போல் மகாராஜா தைலம் வாங்கி கழுத்திலிருந்து கை வரை நன்றாக தடவி வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. இதை கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தாலே உங்களுக்கு அந்த மரத்து போகிறதுலையும் வலிகள்லேயும் இருக்கக்கூடிய அளவு குறையிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி மகாராஜா கேப்சூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க, உங்க பிரச்சனைக்கான தீர்வு வந்து சுலபமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். வணக்கம். இதே மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். அடுத்ததாக பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய அத்தனை கேள்விகளையும் ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க திரும்ப கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்ட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். Welcome back. இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர் பை சிந்தால் ஒரிஜினல். ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் ஃப்ரம் வஹாப்ஸ் கிளினிக் அவர் வந்திருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு இருக்கு. வேற வேற மருத்துவ முறைகள்ல இதுக்கான தீர்வு வந்து எப்படி இருக்கு, அக்குப்ரெஷர்ல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சாத்தியப்படும், உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும், இப்படி என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்
டாக்டர் ஒரு வாரமும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்வோம் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு என்ன பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து நம்ம வாந்தி, விக்கல், குமட்டல் இது போன்ற சிம்டமில் என்ன பாயிண்ட் ப்ரெஷர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புள்ளி நேயர்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ தீபாவளியை முன்னிட்டு டெஃபினட்டாக வந்து நம்மளோட டயட்டிங் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாறும். ஹெவி டயட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது சமயத்தில் நமக்கு ஒரு இன்டைஜஷன், ஹெவினஸ் இன் தி செஸ்ட், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லேயும் அதே புள்ளி பயன்படும். ஸோ நம்ம கைகளில் மணிக்கட்டு ரேகைக்கு கீழே சுமார் 2 இன்ச் தூரத்தில் இந்த டெண்டானில் அந்த பாயிண்ட் இருக்குது. இந்த புள்ளி வந்து மல்டிபிள் இண்டிகேஷன் இந்த பாயிண்ட்டுக்கு. இதில் வந்து அந்த வாந்தி, விக்கல், குமட்டலுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஹெவினஸ் இன் தி அப்பர் அப்டமன், ஹெவினஸ் இன் தி செஸ்ட், ஹெவி ஃபுட் சாப்பிட்றதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த புள்ளி பயன்படும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த ஒரு செலிப்ரேஷன் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் நேயர்களுக்கு இந்த புள்ளி பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடிஷ்னலாக இன்றைக்கி வந்து நாம் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நார்மலாக நம்ம பார்க்குறோம். அதை வந்து நரம்பு புடைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிக நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதுக்கு இதே மணிக்கட்டு ரேகையினுடைய கட்டை விரலுக்கு நேர் கீழே இந்த கோட்டில் ஒரு புள்ளி இருக்குது. இதை வந்து நாம் லங் 9 அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளி நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள், பிளட் வெசல்ஸுக்கெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை கூட இந்த புள்ளி நீக்க வல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் பெரும்பாலும் வர்றது வந்து ஆர்ட்ரியில் ஏற்படக்கூடிய பிளாக்ஸால் இல்லையா. ஸோ இந்த புள்ளியில் நாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வந்தோம்னா நம்முடைய உடலில் இரத்த ஓட்டம் சீராகும். நிச்சயமா டாக்டர். அண்ட் இதுக்கு முன்னாடி கூட நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம், நாளைக்கு வந்து தீபாவளி, நிச்சயமாக வந்து நிறைய பட்டாசுகள்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வெடிப்பாங்க, நிறைய புகை வந்து இருக்கும். ஸோ ப்ரீத்திங்கில் பிரச்சனை இருக்கிற நிறைய பேருக்கு வந்து நாளைக்கு கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து சமாளிக்கிறதுக்கு. அதுக்கான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அந்த அது இப்போ வந்து நார்மலாக வந்து அந்த மாதிரி அந்த கரும்புகை, இந்த மாதிரி பட்டாசு வெடிப்பதால் ஏற்படக்கூடிய புகைகளால் ஆஸ்மா, ஏற்கனவே பிராங்கைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த ப்ரீத்திங் ஸ்ட்ரெயின் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நம்முடைய கட்டை விரலினுடைய நகைக்கண், வெளிப்புற நகைக்கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் அழுத்தம் கொடுக்கலாம். இந்த புள்ளியினுடைய எண் லங் 11 அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் பாயிண்ட். எந்த காரணத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டாலும் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கலாம். ஓகே, நிச்சயமா டாக்டர். ஸோ இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அக்குப்ரெஷரில் வந்து இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்விகள் மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், எங்க வீட்டுக்காருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் கை வந்து எரிச்சலா இருக்குங்க மேடம், குடையுதுங்க, மரத்து போகுதுங்க. சரிங்க. ஒரு சில நேரம் வந்து தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன வயசுமாச்சு? வயசு வந்து 40 ஆகுதுங்க மேடம். என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? ஒயரிங் வேலை செய்யறாங்க. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். எவ்வளவு நாளா இந்த வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி, சொல்லுங்க. எங்க வீட்டுக்காருக்கு இப்படி லெஃப்ட் ஹேண்ட் கையில எரிச்சல் இருக்குங்க சார், குடைச்சலும் இருக்குங்க சார். ஒரு சில நேரம் கிளீனஸ் மாதிரி வருதுங்க. இல்ல, இடது கையிலயா லெஃப்ட் ஹேண்ட்ல? கை கால் ரெண்டுமே சார் மரத்து மாதிரி போயிருதுங்க. எவ்வளவு நாளா அப்படி இருக்குமா? இப்போ ஒரு 6 months இருக்குங்க சார். ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? ஏதாவது டயக்னோஸ் பண்ணீங்களா? இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்குங்க. விரல்கள், கை விரல்கள் எல்லாம் நல்ல மூவ்மெண்ட் இருக்காமா? நல்ல மூவ்மெண்ட் இருக்குங்க சார். இந்த கழுத்துல வலிக்குதுங்கறாங்க. நெட்ட வரும்போது ஒரு சவுண்ட் வருதுங்க சார். நார்மலா இப்போ நீங்க சொல்ற அந்த இண்டிகேஷனை பார்க்கும்போது அவருக்கு ஒரு cervical ஏரியா, அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்ட் போன்ஸ்ல வந்து ஏதாவது கம்ப்ரஷன் ஏற்பட்டிருக்கலாம். இந்த வலிக்கு வந்து அக்யூபங்க்சரில் வந்து டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இம்மீடியட்டாக வலி குறையும். இருந்தாலும் என்ன காரணத்தினால அந்த பெயின் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இப்போ இருக்கிற வலியும் போயிடும், மீண்டும் இந்த பிரச்சனை வராது. ஸோ நீங்கள் நேரில் ஒரு அக்யூபங்க்சரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ நேரில் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்கம்மா. எதனால் இந்த ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து தெரிஞ்சு அதான் கரெக்டான வகையில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். அது மூலமா சுலபமான தீர்வும் வரும். அண்ட் தள்ளி போடாதீங்க, உடனே ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம்.
ஓகே, ஸோ காலர் வந்து கட்டாயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர். ஸோ நம்ம வந்து இந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் பற்றி வந்து பேசிட்டு இருந்தோம். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஏதாவது வந்து காயங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த பட்டாசுகள்னால வந்து காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான முதலுதவி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? ஆக்சுவலி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நம்ம அரசாங்கத்தில் கூட பல இன்ஃபர்மேஷன்ஸ் அதை பற்றி கொடுத்துட்ருக்காங்க, பரவலான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க. தீக்காயங்களுக்கு வந்து முதல்ல நம்ம தண்ணீர் விட்டு அதை அந்த ஏரியாவை வந்து கூல் பண்ணுறதுன்றது வந்து மிக அவசியமான ஒன்று. அதன் மூலமாக வந்து அந்த டேமேஜை வந்து நம்ம பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியும். அந்த பகுதியில் வந்து காற்றோட்டம் இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த காயத்தினுடைய தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு மருத்துவமனைக்கு சென்று தான் ஒரு முழுமையான சிகிச்சையை பெற முடியும். முதலுதவியாக நாம் இந்த 2 விஷயங்களை டெஃபினட்டாக செய்யணும். தண்ணீர் போட்டு அந்த பகுதியை வந்து நம்ம சுத்தப்படுத்தலாம். அந்த பகுதியில் வந்து காற்றோட்டம் இருக்குமாறு பார்த்துக்கணும். இம்மீடியட்டாக அதை வந்து நம்ம ஒரு துணியாலேயோ வேறு பொருட்களாலேயோ மூடிடக்கூடாது. நிச்சயமாக சார், டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து நிச்சயமாக வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து காயங்கள் ஏற்படாத மாதிரி வந்து நீங்கள் வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கோங்க. நேர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கோயம்புத்தூர்லேருந்து நான் பேசுறேங்க மேடம். நான் பேர் துர்காங்க. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வின்னா, இந்த இடது காலில் வந்துங்க, இந்த குதிங்காலில் வந்து ஒரு திடீர்னு இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து குதிங்காலில் ஒரு காலில் மட்டும்தாங்க, குதிங்காலில் வந்து வலி ஊனவே முடியாது, வலி இருக்கும், நடக்கவே முடியாது இருக்கும். நானும் டாக்டர் காட்டி பார்த்தேன். அவங்க வந்து குதிங்கால் வீக்கமா இருக்கு, உங்களுக்கு ஹார்ட் இல்ல காலில், அதனால வந்து இந்த பேண்ட்லெட் போடுங்க, அதை போடுங்க, சேர்ப்ப மாத்துங்கன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நானும் ஏதோ உத்தரம் வைக்கும் அது வைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, மறுபடியும் வீக்கம் கூட இல்லைங்க. ஆனா ஊனுனா உள்ள அந்த முள்ளு குத்துன மாதிரி உள்ள கடுக்கடுன்னு ஒரு வலி இருக்கு. என்ன பண்ணலான்னு சார் கேட்டேன். கால் முழுவதுமா வந்து வலி இருக்குங்களா, இல்ல வெறும் குதிக்கால் இடத்துல மட்டும் வலி இருக்கு? குதிக்கால் மட்டும் தாங்க மேடம். சரி, உங்களுடைய வயது என்னம்மா? வேற எங்கேயுமே எனக்கு வலி கிடையாது. உங்க வயது என்னம்மா? என் வயது 50 ஆச்சுங்க மேடம். சரிம்மா, டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். உங்களுக்கு மாதவிலக்கெல்லாம் இருக்காமா இல்லை மெனோபாஸ் ஆயிடுச்சா? மெனோபாஸ் முடிஞ்சதுங்க, இப்போ 4 வருஷம் ஆச்சுங்க சார். அப்புறம் வந்து எனக்கு சுகர் அப்புறம் இந்த பிரஷர் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. குழந்தைங்க நார்மல் டெலிவரியாமா? இல்லைங்க, வந்து எனக்கு ஆயுதம் சொன்ன மாதிரி தான் போட்டு எடுத்தாங்க. ஆயுத பேசுன்னு சொல்லி தான் எடுத்தாங்க. எப்படி ஆயுதம் சொல்லுவாங்க? ஓகே, சரி. உங்களுக்கு இப்போ அந்த கர்ப்பப்பை தொடர்பாக எதுவும் ஆப்ரேஷன் எதுவும் நடக்கல இல்லையா? இல்லைங்க, இப்போ அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார், எல்லாமே நல்லா இருக்குங்க. சரிங்கம்மா, அப்போ உங்களுக்கு வந்து நிவாரணமும் விரைவாக கிடைக்கும். பொதுவாக இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி எலும்பு பகுதிகளில் வலி ஏற்படும். அதிகமாக இந்த குதிகால் வலியெலாம் இருக்கும். ஆஃப்டர் மெனோபாஸ், மாதவிலக்கு நின்ற பிறகு பொதுவாக நம்முடைய பெண்களுக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து பலவீனம் அடையும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த வலிகள் வந்து விரைவாக குறைஞ்சிரும். தொடர்ந்து இதை ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீண்டும் கூட இந்த வலி உங்களுக்கு வராது. சாதாரணமாக கணுக்கால் பகுதியில் குதிகாலில் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து குணமாகிறது கூட கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். ஏன்னா நம் உடலினுடைய முழு அந்த வெயிட்டையும் வந்து அந்த போர்ஷனில் தான் வந்து அது தாங்குது. அதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக எடுத்துக்குங்க. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். அது கம்ப்ளீட் பண்ணுற அந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மீண்டும் இந்த பிரச்சனை வராமல் இருக்கும். நிச்சயமா சார், டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு வந்து ரொம்ப சுலபமாக வந்து கிடைக்கும். ஆனால் நேரில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் டாக்டர் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு வாரம் வந்துட்டு அடுத்த வாரம் வராமல் அது மாதிரி வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் இன்டர்வல் வந்து அதிகமாக இருந்ததுன்னா பிரச்சனைக்கான தீர்வு வந்து ரொம்ப தள்ளி போய் தான் அது கிடைக்கும். ஸோ நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, ஸோ காலருக்கு வந்து கட் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர். ஸோ இது குறித்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்பொழுது வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான தீர்வு வந்து சொன்னீங்க. இதை தாண்டி அகைன் நான் ப்ரீத்திங்க்கே வந்து வரேன் டாக்டர். ஆஸ்துமா தவிர்த்து வேற என்னென்ன ப்ரீத்திங் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு? சரி, ஆக்சுவலாக ப்ரீத்திங் ப்ராப்ளம் அப்படின்னாலே இட் இஸ் கனெக்டட் வித் அவர் லங். சரி, சுவாசம் தொடர்பாக எந்த பாதிப்பு இருந்தாலுமே, இப்போ ஒரு சிலருக்கு வந்து சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மூக்கடைப்பு, சைனஸ் கேவிட்டிஸில் வந்து அந்த செப்டம் டீவியேஷன், இது மாதிரி பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பட் ப்ரீத்திங், சுவாசம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆர்கன் இஸ் லங். இந்த நுரையீரல் தொடர்பான பாதிப்புகள் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் பொல்யூஷன் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. நம்முடைய சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்றில் ஆக்சிஜனுடைய அந்த ரேஷியோ வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ நம்ம ஒரு தூய்மையான காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் பார்லர்ஸ்க்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கோம்.
நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு காலத்தில் தண்ணியை வந்து விலை கொடுத்து வாங்கி குடிக்கிறதா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கு காற்றை கூட வந்து நாம் பணம் கொடுத்து சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த சுவாச கோளாறுகளிலிருந்து நாம் வெளிவர்றதுக்கும் நுரையீரலினுடைய சக்தியை மேம்படுத்திக்கிறதுக்கும் கூட நம்ம உடம்புல ஒரு புள்ளி இருக்குது. அதை வந்து லங் 7 அப்படின்னு சொல்லுவோம். அது நம்முடைய கைகளில் கட்டை விரலுக்கு கீழே இந்த ரேடியஸ் போனில் இந்த இடத்துல இருக்குது. இதை கூட வந்து நீங்கள் ஒரு கூகுளில் சர்ச் பண்ணியோ அல்லது என்னோடய வெப்சைட்டில் பார்த்தோ கூட தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம தினசரி தொடர்ந்து ஒரு 2 நிமிஷங்கள் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது நுரையீரலினுடைய பாதிப்பை வந்து நாம் சரி செய்ய முடியும், ஈடுகட்ட முடியும். நிச்சயமா டாக்டர், இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய 044445969444. பிராணிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வஹாப் அவர்கள் இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம். 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 ஐயர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் என்னோட கேள்வி வந்து இந்த வத்தி புகைலாம் கொஞ்சம் ஆக மாட்டேங்குது மேடம். சரிங்க. அதனால கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் வந்து மூச்சு நைட்டு தூங்கும்போது படுத்துனா ரொம்ப பிரீதிங் ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு விஷயமா சாத்த கேட்கணும். என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு வயது வந்து 37. 37. எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு சார்? இது வந்து ஒரு 3 வருஷமா இருக்கு மேடம். 3 வருஷமா இருக்கு. சரி, டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். நீங்க என்ன செய்றீங்க சார்? சார் நான் வணக்கம் சார், நான் ஐயர் வெங்கட்ராமன் பேசுறேன் சார். ஓகே, உங்களோட ப்ரொஃபஷன் என்ன வேலை செய்யுங்க? ப்ரொஃபஷனல் வந்து கோவில் பூஜை, ஹோமம், இந்த மாதிரி கல்யாணம் பூஜை எல்லாம் பண்றவர். அதாவது அடிக்கடி நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த தொழில் சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாதது. இப்போ நீங்க கோவில் பூஜை அப்படின்னும் போது அந்த புகை, அந்த வாசனைகளை வந்து நீங்க தவிர்க்க முடியாது இல்லையா? ஆமா சார். அப்போ உங்களோட நுரையீரலினுடைய சக்தியை வந்து நீங்க அதிகரிச்சுக்கணும். அதை வந்து அந்த வேலையை நீங்க விட்டுற முடியாது. அதே நேரம் உங்களுடைய உடல் நல்லதனை வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் உடல் சக்தியை. சரி, அதுக்கு வந்து இப்போ நான் சொன்ன அந்த லங் 7 அப்படிங்கிற புள்ளி வந்து உங்களுக்கு உதவும். சுவாசத்தில் சிரமம் இருக்கும்போது, ஒரு சுவாச திணறல் இருக்கும்போது அந்த லங் 11 அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நீங்கள் ப்ரெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், நுரையீரலினுடைய பாதிப்பு வந்து தடுக்கப்படும். பட் இப்போ வந்து உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் ஏதாவது அந்த எனர்ஜி லெவல்ஸில் வந்து டிஃபிஷியன்சி இருந்தாலோ, சிகிச்சை தேவை அப்படிங்கிற கண்டிஷனில் நீங்கள் இருந்தாலோ ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் முதல்ல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த புள்ளிகளை அழுத்தி நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை 3 வருஷமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நேரில் வந்து ஒரு தடவை நீங்கள் டயக்னோஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்த பிறகு இந்த புள்ளிகளை பயன்படுத்தி நீங்கள் ஃபியூச்சரில் இந்த ப்ராப்ளம் வராமல் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கும் பொழுது தான் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக அது கிடைக்கும். ஸோ நேரில் ஒரு கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ஷீலாங்க. சொல்லுங்க ஷீலா, உங்களுடைய கேள்வி என்ன? எங்க ஹஸ்பண்ட் வந்து கை வந்து ஷோல்டர் வந்து எலும்பு வந்து ஒரு பயங்கரமான வலி, அவருக்கு தாங்க முடியல. ஷோல்டர் வந்து தூக்க முடிய மாட்டேங்குது அவருக்கு. ஷோல்டர் மட்டுங்களா இல்ல கை முழுக்க வலி இருக்குங்களா? கை முழுக்கமே ஃபுல்லா வந்து ரொட்டேஷன் பண்ணி தான் நம்ம கையில வந்து எந்த பொருள் எடுக்க முடியும் மாதிரி ஆகுது. சரிம்மா, இடது கையா வலது கையாமா? சாப்பிடுறீங்க என்னம்மா? சாப்பாடு. ஓகே ஓகே, வலது கை. சரி, எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு? வருஷம் இல்ல, ஒரு 1 மந்த் இருக்குங்க. 1 மந்த். என்ன வயசாகுதுமா? 40 வயசு ஆகுது. சரிம்மா, டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்க. அவர் என்ன வேலை செய்யறாரு? அவர் வந்து கூலி வேலை செய்யறாரு. சரி, இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், நேரில் தான் வந்து ஒரு பரிசோதனை செய்துக்கணுமா. ஏன்னா இப்போது அவருடைய தொழிலும் வந்து ரொம்ப கடினமான வேலை செய்கிறாரு, வலி அதிகமாக இருக்குது, கையை தூக்க முடியல, அசைக்க முடியல அப்படிங்கிற நிலையில் நான் ஓவர் ஃபோன் உங்களுக்கு வந்து ஒரு வழி சொல்ல முடியாது. ஸோ அவரை நேரில் பார்த்து எதனால் அந்த சிரமம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். வலி வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன், அக்யூபஞ்சரை பொறுத்த வரைக்கும் எந்த வலியாக இருந்தாலும், எந்த காரணத்தினால அந்த வலி ஏற்பட்டிருந்தாலும் உடனடியாக நம்ம குறைக்க முடியும். சரி, அதுக்கப்புறம் அந்த க்யூரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து
அந்த பாதிப்புக்கு ஏற்றாற் போல் சில நாட்கள் வேறுபடலாம். சிகிச்சையினுடைய அந்த காலம் தான் வேறுபடும். பட் நிவாரணம் அப்படிங்கிறது நிச்சயம் உறுதியாக கிடைக்கும். நிச்சயமா. ஸோ இந்த வலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிகுறி, என்ன பிரச்சனைனால இந்த வலி ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியுமா. அதனால் நேரில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க டாக்டர் கிட்ட. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு ரொம்ப சுலபமாக அது கிடைக்கும். அடுத்த நேர் வணக்கம். 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 உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் சுகந்திங்க மேடம். சொல்லுங்க சுகந்தி, உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட பையனுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க மேடம். சரிங்கம்மா. அவனுக்கு வந்து அதாவது வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க. அதாவது மழை காலம், டஸ்ட் இது சேர்றது இல்லைங்க. அடிக்கடி சளி பிடிச்சிக்குங்க. என்ன கிளைமேட் வந்தாலும் சளி பிடிச்சிக்குங்க. வெய்ய காலம் வந்தாலும் சளி பிடிச்சிக்குது. மழை பெஞ்சு சளி பிடிச்சிக்குதுங்க. நைட் ஆனா மூச்சு வரக்கு ரொம்ப சிரமப்படுறானுங்க. அதனால டாக்டர் சார்கிட்ட கேட்கலாம். சைனஸ் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்ட்டு ஏதாவது சொல்லியிருந்தாங்களா இதுக்கு முன்னாடி? சைனஸ் பிரச்சனை இருக்குன்னு சொல்லலைங்க. ஒரு டைம் ஃபீவர் வந்து போன வருஷம் தீபாவளி அப்போ கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. அவனுக்கு வந்து அந்த மூச்சோட ரொம்ப சிரமப்படுறான். இழைப்பு மாதிரி இருக்கு, பின்னாடி வந்து இழைப்பு நோயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க மேடம். சரிம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, நம்ம கேட்கலாம். எப்படி எடுக்கலாம்? நிச்சயமாம்மா, டாக்டர் கிட்ட கேட்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற வணக்கம்மா. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த நிலைமையில் வந்து குழந்தைக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வேணும். டைம் பீயிங் அந்த மாதிரி ஒரு சஃபரிங் இருக்கும்போது, சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கும்போது நான் சொன்ன புள்ளிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளிவரணும் அப்படின்னும் போது நான் சொன்னது போல் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபாலோஅப்புக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் வந்து இந்த புள்ளிகளை பயன்படுத்திக்கலாம். சரி, குழந்தைய நீங்கள் நேரில் ஒரு தடவை அழைச்சிட்டு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்து முறையாக ஒரு சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ டாக்டர் வந்து சொன்ன மாதிரி நேரில் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்கம்மா. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். என் குழந்தைக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க, அதனால் வந்து தாமதிக்க வேணாம், உடனே வந்து கூட்டுவாங்க. உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு வந்து ரொம்ப சுலபமாகவும் சீக்கிரமாகவும் கிடைக்க வைக்கலாம். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் மேடம். நான் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், நான் டாக்டர் ஒரு 3 கேள்வி கேட்கணும். நிச்சயமா, உங்களுடைய முதல் கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு ஒரு 32 எனக்கு 32 வயசு ஆகுது சார். எனக்கு தூங்கி எழுந்தோடனே என்னால நிக்க முடியல சார். கால் வலது கால் வந்து குதிங்கள் வந்து நிறைய வலி சார். நார்மலாவே நிறைய வலிச்சிட்டு இருக்கு. தூங்கி எழுந்த உடனே வந்து நிறைய வலி இருக்கு சார். அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? சரி. இன்னொன்னு வந்து நுரையீரலுக்கு வந்து நிறைய சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? இன்னொன்னு, நான் இப்ப தூசி இல்லாமல இருக்கிறது வாய்ப்பு இல்லை சார். நான் இருக்கிற சைடு ஒர்க் பண்ற இடத்துலாம். சரி, அதனால வந்து நான் சாப்பிட்ற விஷயத்துல ஏதாவது சாப்பிட்றது வேற மாதிரி ஏதாவது சாப்பிடலாங்களா? இல்ல வேற நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த நுரையீரலுக்கு அது நல்லா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? நீங்க என்ன செய்றீங்க சார்? என்ன வேலை உங்களுக்கு? நான் வந்து டெய்லர் சார். சார், நான் டெய்லர் வேலை செய்யறேன் சார். நான் ஓகே. என்ன வயசு சொன்னீங்க? எனக்கு 32 வயசு ஆகுது சார் எனக்கு. சரிங்க. அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் அந்த தொழில் சார்ந்த பாதிப்புகளில் வந்து இவருக்கும் வந்து அந்த குதிகாலில் வலி, காலையில் எந்திரிச்சிட்ட உடனே கொஞ்ச நேரம் நிற்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கான சிகிச்சை எடுத்துக்கும் போது என்னென்னா உங்களோட அந்த போன் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த வலிகளை வந்து நம்ம இம்மீடியட்டாக குறைச்சிடலாம். ஃபர்தராக வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் நீங்கள் தொடர்ந்து மிஷினில் உட்காந்து வேலை செய்யணுன்னா கூட இடையில கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரம் நடந்துட்டு மீண்டும் வந்து உங்கள் வேலையை செய்யலாம். இது வந்து உங்களுடைய முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது என்ன சொன்னீங்க, நுரையீரலை வந்து எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னீங்க. காப்பாற்றிக்கணுன்னா நம்ம இந்த கிரகத்துலேருந்து வேறு கிரகத்துக்கு தான் போகணும். ஏன்னா இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சிஜனையும் இப்போ நம்ம விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிஜன் பார்லர்ஸ்லாம் வந்துடுச்சு. தூய்மையான காற்று இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பொல்யூட்டட் அட்மாஸ்பியரில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம சில மூச்சு பயிற்சி செய்யலாம். ஆக்சுவலாக அக்யூபஞ்சர் சயின்ஸ் படி விடியற் காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நுரையீரல் சக்தி அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் வந்து நாம் சில வந்து இதை வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ரிலீஜியஸ்லேயும். இந்த நேரங்களில் நம்ம ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகள் செய்யும்போது நம் நுரையீரலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அதன் மூலமாக அன்றைய நாளை வந்து நாம் நிம்மதியாக கழிக்க முடியும். நம்ம எந்த விதமான ஒரு பொல்யூட்டட் சிச்சுவேஷனில் இருந்தாலுமே நாம் அதை ஓரளவுக்கு ஈடுகட்ட முடியும். ஸோ மூச்சு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக உதவும். இதை வந்து ப்ராப்பராக யாராவது ஒரு இந்த
ஐ மீன் இந்த சுவாச பயிற்சியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெயினர் மூலமாக நீங்கள் கற்றுக்குங்க. மற்ற நேரங்களில் வந்து ஆழ்ந்த சுவாசம், மூச்சை வந்து ஆழமாக உள்ளிழுத்து மீண்டும் வெளியில் விடுற அந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக வந்து இருந்ததுன்னா எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனும் உங்களால் வந்து ஹெல்த்தியராக வந்து இருக்க முடியும். அதுக்கான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக வந்து டாக்டர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்க. நாளைக்கு வந்து தீபாவளி சேஃபாக வந்து கொண்டாடுங்க. முடிந்த வரைக்கும் நம்ம ஊர் பட்டாசுகளை வந்து வாங்கி நீங்கள் வந்து வெடிக்க வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய சந்தோஷம் வந்து பிறருக்கு வந்து ஒரு துன்பமாக வந்து மாறிடக்கூடாது. அதனால வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீத்திங் பிரச்சனைனால இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நினைவில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக வந்து கொண்டாடுங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுடைய தெளிவான பதில்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். இதே மாதிரியான உங்களுடைய அத்தனை மருத்துவம் சார்ந்த சந்தேகங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்ட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல்.